அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொட்டை அது முட்டைக்கோழி இல்லைம்மா, வண்டி வந்து முட்டையாக இருக்குது. எல்லாமே ஹெட்லைட்டு முட்டையாக இருக்குது, மீட்ரு முட்டையாக இருக்குது, ஏசி ப்ளோயர் முட்டையாக இருக்குது, எல்லாமே டேஷ்போர்டு, க்ளோ பாக்ஸு எல்லாமே முட்டையாக இருக்குது. அதனால் நீ முட்டைக்கோழிக்கிறியா? இதுவும் ஒரு சின்ன தவக்காய் தான் பார்க்குறக்கு. அப்படி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்து கேட்கலாம். ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக், ஒரு அருமையான ஃபேமிலி ஹேட்ச்பேக். நிறைய விஷயங்கள் போகும்போது நம்ம பார்க்கலாங்க. 1982 இந்த வண்டி இருக்குது ஜப்பானில். 1982 1982 பார்த்திங்கன்னா இந்த வண்டியினுடைய பேர் வந்து டேட்சன் மைக்ரா, ஜப்பானில். இன்றைக்கி வரைக்கும் அந்த வண்டி அங்கே இருக்குது. பட் நம்ம ஊரில் நிறுத்திட்டாங்க. வாங்க அதே மைக்ராவை பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிசான் மைக்ரா. நிறையா டிஎம்எஃப் கேட்டிருந்தாங்க நிசான் மைக்ராவுக்கு. இதுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்களாட்டு இருக்குது. ஆனால் உண்மையாலுமே இது ஒரு கொஞ்சம் மீடியம் தவக்காய் எடுத்தால் தெரியுது. அந்த கண்ணு இப்படி மேலே இருக்கிறத பார்த்தாலே பெரிய தவக்காய் அந்த மாதிரி. இது ஒரு குட்டி தவக்காய் இருக்குது. ரைட், அடுத்த வீடியோ அது வந்துடும் உங்களுக்கு. குட்டி தவக்காய், ஒரிஜினல் தவக்காய் அதுதான். இந்த வண்டி வந்து இப்போ பார்த்துடலாங்களா? பாருங்க, ஹெட்லைட்டு முட்டையாக இருக்குதுங்களா? இந்த ஹெட்லைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஹாலோஜனுங்க, பார்க்கிங்கு, இண்டிகேட்டர், ஆமாம் எல்லாமே ஹாலோஜன் தான். ஒரே ஹெட்லைட்டில் உங்களுக்கு அப்போல்லாம் அப்படி தானே வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஃபாக்லாம் வந்து இவங்க தனியாக போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து நல்ல ஏர் வெண்ட்டு, இங்கே ஒரு நல்ல ஒரு குரோம் பீடிங்கு, நிசான்கிற பேட்ச் இங்கே வந்துடுது. பானட்டு தனியாக, பம்பர் எவ்வளோ பெரிய பம்பர்னு வரும், பெரிய பம்பர். அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே ஏர் வெண்ட்டுங்க. பானட் பார்த்துடலாங்களா? நம்மகிட்ட இருக்கிறது வந்து டீசலுங்க. இதில் ஆக்சுவலாக பெட்ரோல் டீசல் 2 இன்ஜினுமே வருதுங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து டீசல். டீசல் என்னங்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிடிச்ச வண்டி. இங்கே பார்த்தீங்களா, வாய் திறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? இந்த 2 கண்ணு வாய் திறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. அன்றைக்கி இருக்கிற பில்டு குவாலிட்டி தானுங்க. என்ன தான் சொல்லுங்கள் வண்டி. இந்த வண்டி வந்து 2012, கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. என்ன மெயின்டைன் பாருங்கள் வண்டி. நல்ல இன்ஜின் ஸ்பேஸு, டிசி இன்ஜின் நிசான். இது வந்து ஒரு 4 சிலிண்டருங்க, 63 பிஹெச்பிங்க, 160 Nm டார்க்கு. டீசலுடைய டார்க்கே நல்லா இருக்குது. இன்ஜின் எப்படி தெரியுங்களா இருக்குது, சும்மா ஓட்டும்போது பேசல வாங்க, சும்மா மொறுன்னு நல்லாவே பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து XV, இதுக்கடுத்து XV ப்ரீமியம் இருக்குதுங்க, டாப் எண்டு. ஆக்சுவலாக அளவில் வந்து இவங்க போட்டுக்கிறாங்க 195 60 பாஞ்சு. ஆனால் வண்டியில் வர்றது வந்து 185 60 பாஞ்சு தான் வரும். டிஸ்கில் வந்து உங்களுக்கு பேசிக் மாடலில் உங்களுக்கு 14 வரும். இது மோட்டரைஸ் மிரர் வித் ஆட்டோ ஃபோல்டு. உங்களுக்கு இங்கே வந்து இண்டிகேட்டர் வந்துடுதுங்க. இதனுடைய ஓவரால் லென்த்து வித்து பிரெத்து பார்த்தீங்கன்னா, லென்த்து வந்து 3825 mmங்க. வித்து வந்து 1665 mm. ஹைட் வந்து 1525 mmங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 150 mmங்க. இதனுடைய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2450 mm. ஆமாம், அப்போ டாப் ஏரியல் வந்துடும் ஒன்று. அதுக்கப்புறம் இது பட்டன் ஸ்டார்ட் பார்த்துக்கங்க. அப்போவே 2012 பட்டன் ஸ்டார்ட்டு ஃபஸ்ட்டு மைக்ரா நிசானில் கொண்டு வந்திருந்தாங்க. ரெனால்டு பல்ஸ் இது 2 ஒன்று தான். அப்படியே பின்னாடி வந்தோம்னா பிரேக் லைட்டு, வைப்பரு எல்லாம் ஒரு முட்டையாக இருக்குது. அது டெய்ல் லைட்டு ஒரு முட்டை, பம்பரும் முட்டையாக தெரியுது, டிக்கு எல்லாமே முட்டையாக தெரியும். டீசல் கெப்பாசிட்டி 41 லிட்டருங்க. இது டிக்கி ஓப்பன். இங்கே மைக்ராங்கிற பேட்ச் வந்துடுது. XV பியூர் டிரைவ் DCI, டைரக்ட் காமன் ரயில் இன்ஜெக்ஷன் நிசான்கிற பேட்ச். இது எதுக்கு அந்த இது லாக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் ஒரிஜினாலிட்டியாக வண்டி. அடையேங்க அப்பா, யூஸ்டு காரெலாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி வாங்கணுங்க. யூஸ்டு கார் ஸ்டெப் பண்ணி பார்த்துடலாமா என்ன சைஸ்னு. 14 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 14 தானே வரும். 165 70 14 210 லிட்டர் பூட் கெப்பாசிட்டிங்க. ஆனால் அந்த வண்டியில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? உட்கார்றக்கும் ஓட்டுறக்கும் தானுங்க வண்டி. அது பேக் சீட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா உட்கார்றக்கு. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ சீட் தள்ளி போட்டிருக்கிறேன். இப்போது சீட்டு ஃபுல்லாக தள்ளி போட்டிருக்கிறேன். அப்படி தான் உட்கார்றக்கு இதை சும்மா டக்குனுக்கு வந்துக்கலாம். அவ்வளோ சௌரியமாக இருக்குதுங்க. ஒரு 80% தை சப்போர்ட் இருக்குது. 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட்ரெஸ்ட்டில் வரல.
வேறு ஒன்றும் புறவுக்கு ஒன்றும் இல்லைங்க, சும்மா கைப்பிடி மட்டும் இருக்குது. நல்லா ஆடல் பாடலில் 4 பேர் என் உடம்புல அட்டாசமாக வந்துட்டு போகலாம். அது ரொம்ப பெரியவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வயசானவங்க ஏறி இறங்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி. நல்லா சௌரியமாக ஏறல, சௌரியமாக இறங்கலாம். டோரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பீக்கரு, பவர் விண்டோ, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த டோர் ஓப்பன் கூட முட்டையாக இருக்குது, எல்லாமே முட்டையாக இருக்குது. அப்படியே முன்னாடி வரலாம். இங்கே முட்டை. இது டிரைவர் சைடு வந்து 1 டச் பவர் விண்டோ வந்துடுதுங்க, லாக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குறாங்க, இது ஃபுல்லாகவே ஆட்டோ க்ளோஸ், மிரருடைய ஆட்டோ க்ளோஸு, பவர் மிரருக்கு, அப்புறம் ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் ஹெட்லைட் மேலே கீழே போகிறது, இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. எப்படி வட்டை ரவுண்டு ஸ்டேரிங்கு, நிசான்கிற பேட்ஜு, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக். இதுக்கு ஆக்சுவலாக 1 தான் வரும், இதுக்கு அடுத்த மாதிரி ப்ரீமியம் தான் 2 வரும்னு நினைக்கிறேன். நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கில் டேஷ்போர்டுங்க. இங்கே ஒரு முட்டைங்களா, இங்கே ஒரு முட்டைங்களா, இது ஒரு முட்டைங்களா, அது ஒரு முட்டைங்க, எல்லாம் ஏசி வென்றது ப்ளோயர்றது எல்லாம் முட்டையே இருக்கும் பார்த்துங்க. ஆனால் ஒரு டார்க் கிரேமு பீச் கலர்லேயும் தீம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கே வந்துங்க. அந்த கருப்பு இதாக கொடுக்காம கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 முட்டைங்க செட்டில், வால்யூமில் முட்டைங்க, இதுலேயும் முட்டை. இது ஏசி, மேனுவல் ஏசிங்க, 2 கப் ஹோல்டரு, போனீங்கன்னு வைக்கிறக்கு இடம். 12 வோல்ட் சார்ஜ் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த பக்கம் ஒரு போய் சைட்டில் கொடுத்துருக்காங்க, காலுக்கு செந்தில். இது 5 கீருங்க, மேனுவல். ரிவர்ஸோட ஆறா, சரி ஓகே. பிரேக்கு. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இடம். டோர் பேடில் ஸ்பீக்கருமே, வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வைக்கலாம், 1 லிட்டர் வைக்கலாம். அடுத்தது வந்து வேனிட்டி மிரர். இங்கே மட்டும் கொடுத்துட்டாங்க வேனிட்டி மிரர். இங்கே வந்து மேனுவல் மிரர் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் லைட்ஸு, குட்டியாக அழகாக காம்பேக்டாக இருக்குது. இல்லை ஸ்டேரிங் வந்து டில்ட் மட்டும் தான் இருக்குது, டெலஸ்கோபிக் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டேஷ்போர்டுக்கு மேலே ஏதாவது வச்சுக்கலாம், அது கீழே தான் க்ளோ பாக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. கோல்டு க்ளோ பாக்ஸில் இல்லை, சாதாரண க்ளோ பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாங்களா. மீட்ரு வந்து நார்மல் அனலாக் மீட்ரு வித் ஆர்பிஎம் மீட்டரோடு வந்துடும். மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது என்ன ஏதுன்னு வந்துடும். இது இங்கே தான் பட்டன் ஸ்டார்ட்டு தொட்டு. க்ரூஸ் கண்ட்ரோலா இல்லைம்மா, ஸ்டிக்கர் ஒட்டி கிடைக்குது. நான் அப்படி தான் முதல்ல நினச்சேன், இன்னும் நிசான் மைக்ரா க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துருக்குது. அப்புறம் பார்க்குறேன், தொட்டு பார்க்குற ஸ்டிக்கர் இது மாதிரி ஒட்டிக்கிறாங்க. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறக்கு. கம்பெனியோடய செட்டு கொடுத்துட்றாங்க, இதுதான் ஹைலைட்டு. செட்டோடைய 4 ஸ்பீக்கர் எஃபெக்ட் கேட்கலாங்களா. பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தை சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கு ஒரு கட்சி உண்டு, சாதிக்கு ஒரு சங்கம் உண்டு. சூப்ப பாட்டு, நல்ல பாட்டு, அருமையாக இருக்குதுங்க. ஏசி போட்டோடய எவ்வளோ கூலிங் வருது. ஆனால் செல்ஃபோனை மட்டும் சுற்றும் போதுங்க, கரெக்டாக பட்டனை அமுத்தி விட்டோம்னா 4 சுற்றுது. அது எப்பவுமே இந்த கொஞ்சம் செல் போட்டு சுற்றி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், இந்த வண்டி வந்து 79,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. இதை ட்ரிப் மீட்டர் ஏபி, அப்புறம் ஆவரேஜ் மைலேஜ் காமிச்சிருது வண்டியில். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டுனுங்க. ஏதாவது இது மிஸ் பண்ணியிருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி வந்துங்க முதல்ல ஓட்டணுங்க இந்த வண்டியை. ஆசைன்னா ஆசை, அப்படி ஒரு ஆசைங்க. அப்படியே சும்மா கிளச்சு எப்படி தெரியுங்களா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஒரு 50% மேலே இருக்குது கிளச்சு. ஏன்னா 80,000 ஓடிடுச்சு இல்லைங்க. அதனால் வந்து ஒரு லிட்டில் கொஞ்சம் டைட்டாக ஒரு ஃபீலிங் தெரியுதுங்க. இந்த வண்டி எப்படி தெரியுங்களா, ஃபஸ்ட்டு கியர் போட்டுங்க, 10 வந்தோடனே செகண்டுங்க, 20 வந்தோடனே தேர்டு, அவ்வளோதான் போட்டாச்சு, தேர்டு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் 20 தேர்டு, 20 அவ்வளோதான். இந்த 30 கூட ஒன்றும் இல்லை, எப்படி 25 போகிறது. அப்படியே போட்டு விட்டோம்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராட்டே கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஐடியல் டர்போ. வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே வண்டி வந்து உங்களுக்கு டர்போ ஆன் ஆயிரும். அந்த டர்போ ஆன் ஆனோடனே வண்டி எக்ஸ்ட்ரா எடுத்து காலை நம்ம எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு கியருக்கு தேவையில்லைங்க, நான் சும்மா போட்டு காமிச்சேன். ஃபஸ்ட்டு கியரு இந்த இப்போ செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீடு பிரேக்கு செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம். இதே டீசல் வண்டி ஆஃப் ஆகாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கியருமே நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் காலை எடுத்துட்டிங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. மைலேஜ் என்ன மைலேஜ் தெரியுங்களா,
அந்த காலத்துலலாம் நான் சொல்கிறேனுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த என்ன ஏஆர்ஏ மைலேஜ் சொல்லுவாங்க. அது வந்து என்ன மைலேஜ் கிடைக்குதோ அது கரெக்டாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி எந்த வண்டிக்கு சொல்கிற மைலேஜ் கிடைக்கிறது இல்லை. ஏஆர்ஏன்னு சொல்லி ஆமாம் மைல். இப்போ எல்லாம் அவங்களுடைய சேல்ஸ் விற்பனைக்காக சும்மா அவங்க வாட்டுக்கு ஓட்டி பார்க்குறது. ஏதோ ஒரு இடத்துல போய் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு 5வது கியர் போட்டு ஓட்டி பார்க்குறது. என்ன மைலேஜ் வர்றதோ சும்மா அடிச்சு விட்றது. 20, 25, 30ன்னு வண்டி விற்கிறதுக்கு. அப்புறம் விற்கும்போது மேலே வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் விளம்பரம் கொடுத்தாங்கன்னா முதல்ல மைலேஜ் போட்டுறது. 25 கிடைக்கும் மைலேஜ் அப்படின்னு. அந்த வண்டியை எடுத்து ஓட்டினோம்னா 17 தான் கிடைக்கும். வண்டி வாங்குறப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று கையில் போடுவாங்க. ஆமாம், அது எல்லாம் பூரா அரசு படிச்சு ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. அது எங்கே புது வண்டி வாங்கும்போது ஆமாம் என்ன எழுதியிருக்கு, அதில் ஏது எழுதியிருக்கு, வாரண்டி, இது பேட்டரியோட வாரண்டி, நிறைய டியூஸ் தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சால் மறக்காம எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். புது வண்டி நீங்கள் எடுக்கிறீங்களங்க, எல்லா வண்டிக்குமே 1 இயர் தான் பேட்டரி வாரண்டிங்களாமா, தெரியுங்களா? ஆனால் வண்டிக்கு வாரண்டி வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்ட் வாரண்டி 2 வருஷம் 5 வருஷம் போடலாம். ஆனால் பேட்டரி வருது பார்த்திங்களா வண்டியில், ஒரே வருஷம் தான் வாரண்டி. இது ஒரு நாளாக நம்ம டீமை படிச்சு கையெழுத்து போட்டிருப்பாங்களா? தெரியவே தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் மினிமம் 2 வருஷம் வந்துடும். வண்டியில் போகிற பேட்டரி 2 வருஷம் வந்துடும். கடைசி 1.5, 2, 3 வருஷம் பேட்டரி வந்ததால் இருக்குது. இப்போ 5வது கியர்லிங்க அப்படியே 50, வெறும் 50 போயிட்டுருக்குறேன்னு. இந்த வண்டி இப்படி மட்டும்தான் ஓட்டோடுங்க. தயவு செஞ்சு இழுத்தோ புளியவே விடாது வண்டியை. இந்த டீசலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வண்டி யூஸ்டு கார் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது நம்ம டிஎம்எஃப் வண்டிங்க. டிஎம்எஃப் வந்து இப்போ தான் கிராண்ட் விட்டாராக வாங்கியிருந்தார். ஸ்மார்ட் ஹைப்ரிட் நம்ம பொங்க பானைன்னு சொல்லி மேடம் சொல்லி தான் கோருங்க. அந்த பொங்க பானை கிராண்ட் விட்டாராக பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தாருங்க வண்டி. சில்வர் கலர் வண்டி எடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த வண்டி வச்சுருக்கிறாருங்க. அவங்க அப்பா வேலை இருக்குதுங்களாமா. அப்புறம் வண்டி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வண்டி 100% கிடைக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி கொடுத்துங்க. வண்டியில் நிறுத்துறதுக்கு மட்டும் அடிச்சு வீட்டில் நிறுத்துறதுக்கு மட்டும் இடம் இல்லைங்க அப்படின்னாரு. ஆனால் அதுமாதிரி லோக்கல் ஓடுறதுக்கு வண்டி தேவைப்படுங்க அப்படின்னாரு. சரி, தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுங்க, ஏன் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். யூஸ்டு காரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2012 இந்த மாதிரி 1 லட்சம் கிலோமீட்டருக்கு உள்ளே ஓடி இருந்ததுன்னா ஒரு 2.25, 2.5, 3 வரைக்கும் வண்டிக்கு தகுந்த மாதிரி விற்றுட்டுருக்குதுங்க. நான் சொல்லுவது நம்ம ஊர் மார்க்கெட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மார்க்கெட்டு வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் யூஸ்டு கார் வந்து இது நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 100 இல்லைங்க, 200% இந்த வண்டி வாங்கலாம். நிசான் மைக்ரா ஆகட்டும், ரெனால்ட் பல்ஸ் ஆகட்டும். இதனுடைய தம்பியா அண்ணனா ரெண்டும் ஒன்று தான், பேர் மட்டும் தான் வேறேன்னு வச்சிங்களேன். அப்போ இவங்க தான் 3 சிஸ்டர்ஸ் கன்சர்ன் ஆச்சு. ஒட்டுக்கா வந்து 3 வண்டியுமே இந்த என்னது நிசான் சன்னியா, அவன் நிசான் சன்னி, அதில் ரெனால்ட்டு நம்ம ஓட்டுறதுமே அந்த ரிவ்யூவும் கூட, ஸ்கேலா, அப்புறம் நிசான் டெரனோ, இதில் வந்து ரெனால்ட்டு டஸ்டர், அப்புறம் பல்ஸு, இது வந்து இது ஆமாம் நிசான் மைக்ரா, ரெனால்ட்டு பல்ஸ் 2 எனக்கு இது நிசான் மைக்ரா. ஆனால் எக்கச்சக்கமான வண்டி இருக்குதுங்க. ஆனால் நானுங்க 2015 நான் ஒரு வண்டி பார்த்தேங்க இதே கலரில் 3.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்ததுங்க. வண்டி எப்படி தெரியுங்களா இருந்தது, 3.25 லட்சம் ஓடியுமே புது வண்டியாட்டு இருந்தது. இப்போ நம்பவே முடியல. ஒருத்தர் வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு அக்கா. வேற லெவல். நான் பார்த்ததுலேயே வந்து நிசான் மைக்ரா இந்தளவுக்கு ஓடி இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது நிசான் மைக்ரா பார்த்துருங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். டிஎம்எஃப் 3.25 லட்சத்துக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னா, நான் 3.25 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் 3.25க்கு அவர் வந்து ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு தான் சொன்னாருங்க. கிட்டத்தட்ட சர்வீஸுக்கு வந்து 10 ரூபா வரும்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. பெரிய ஏதாவது மேஜர் சர்வீஸு ஜாமானமெல்லாம் மாற்றினா 15 ரூபா, 19 ரூபா, 20 ரூபாய்க்குள்ளே தான் வந்துருக்குதுங்களாமா. எல்லா சர்வீஸ் பில்லுமே 20 ரூபாய்க்கு தாண்டிங்களாமா. பட் அந்தளவுக்கு மூட்டியே வந்து நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாங்க எல்லாமே நம்மளுடைய கையில் இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஜாமானம் போனாலுமே கரெக்டாக நீங்கள் அப்போதைக்கு எப்போ மாற்றி பக்காவாக வச்சிட்டிங்கன்னா தான் வண்டி நல்லாயிருக்கும் உண்மையாலுமே. இப்போ 40 கீழே வந்துட்டேன், அதனால் 4வது கியர் ஓட்டணுங்க. எங்கள் அப்பா சும்மா ஓட்டுறதுக்கு எப்படி தெரியுங்களா இருக்குது. பெட்ரோல் வண்டி ஏற்றிருக்குது வண்டி. ஒரு துளி உங்களுக்கே சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏசி ப்ளோயர் சவுண்ட் மட்டும் தான் கேட்கு, வேறு எந்த சவுண்டும் கேட்காது. ஏசி ப்ளோயரே ஆக்சுவலாக 3 வச்சுருக்கோம்.
அதனால் அந்த ஏசி பிளேயர் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அந்த டயர் நாய்ஸ் ஒரு துளி கேட்குதுங்க. அதை தவிர வேறு எந்த நாய்ஸும் கிடையாது. 4வது கியரில் 40ங்க, 40 தாண்டணும். நீங்கள் 5வது கியர் போட்டு இப்படியே ஓட்டினீங்கன்னா என்ன மைலேஜுங்கிறீங்க. மைலேஜ் பற்றி நம்ம அப்படியே பேசிட்டு சொல்ல விட்டுட்டு நான் லோக்கலுக்கு 18 கிடைக்குங்க. இப்போ பாருங்க, ஆவரேஜ் மைலேஜ் இதில் காமிக்கிறது வந்து 18.6 கிடைக்குதுங்க. 18.6 கிடைக்கிது மைலேஜ். இதே வந்து உங்களுக்கு லாங் போனீங்கன்னா 23 கிடைக்கும். ஏன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறதே எவ்வளோதானுங்க, 18லேருந்து 23 கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 18 23 கன்ஃபார்மாக கிடைக்கிது மைலேஜ். யூஸ்டு கார் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% வந்து உங்களுக்கு ஜாமான் கிடைக்குதுங்க. 80%, ஒரு 20% வந்து சில பல ஐட்டங்கள் கிடைக்கிறது இல்லைங்க. பட் கம்பெனி இருக்காண்டி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி வந்து ஷோரூம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தாராளமாக வந்து நம்பி வாங்கலாம் வண்டிகள் வந்து. அப்புறம் பட்ஜெட்டு நீங்கள் பெட்ரோல் எடுத்திங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்கு எடுக்கலாங்க. 2010 எனது வண்டி 2010 வந்துருச்சுங்க. 10 பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2.5 விற்றுட்டுருக்குது டீசலு. இது எடுக்கும்போது வந்து 6.25 லட்சம் ரூபா டீசல். ஆமாம், கடைசியாக வந்து 2016 17 வந்து 13க்கு அப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி விட்டாங்க. அது என்ன ஃபேஸ் லிஃப்ட்டு, அந்த மொட்டையாக இருக்கிற ஹெட்லைட்டு வந்து லைட் ஒரு காது வச்சு கொம்பு வச்சு எப்படி இருக்குது ஹெட்லைட்டுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டை இழுத்து விட்டாங்க. அவ்வளோதான் ஃபேஸ் லிஃப்ட் பம்பர் மட்டும். அப்புறம் மற்றபடி உள்ளே எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்களேன். உண்மையிலுமே சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்விஃப்ட்டை விடங்க செம்ம ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் இது இல்லைங்க. இந்த குண்டு குழியெல்லாம் ஓட்டும் போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்க வண்டி. அப்படியே நிறைவேட்டு போகலாம். குண்டு குழியெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. வயசானவங்களாம் தாராளமாக வாங்கலாங்க. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வாங்கி தாராளமாக ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துக்க வண்டி. உண்மையாலுமே உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிலோமீட்டருக்கு ₹1, 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க 10,000 ரூபா. ஆனால் மைலேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு மைலேஜோடைய ராஜாவும் இல்லைங்க, சொல்லவே வேணும் டீசலு. அப்புறம் பவரும் நல்லா இருக்குங்க. நல்லா விஸ்க நல்லா கீரை மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா இங்கே வேறு ஒரு தந்திரமாக இருக்குது. இப்போ சும்மா 3வது கிலோ 80 90 அவ்வளோதான், போதும். சும்மா இது எப்படி இருக்குன்னு ஓட்டி காமிச்சனுங்க. பிரேக் ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க்கு, பேக் வந்து ட்ரம்முங்க. பிரேக்கெல்லாம் சொன்ன வயசு கேட்கு. அதை பற்றியில் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. என்னென்னா கொஞ்சம் நல்ல வெல் மெயின்டெனாக இருக்கிற வண்டியை பார்த்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி யூஸ்டு கார் வாங்குறது தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிங்க. நல்ல வெல் மெயின்டெனாக இருக்குது. நல்ல ஷோரூம் சர்வீஸ்னால் வரல. இன்றைக்கி வரைக்கும் ஷோரூம் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறாரு. 79,000 சில கிலோமீட்டர் ஓடிக்குது, 80,000. இன்றைக்கி வரைக்கும் பக்காவாக ஷோரூமில் மெயின்டைன் பண்ணி சும்மா கத்தியாட்டு வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டேஷ்போர்டெல்லாம் காமிச்சிருப்பேனுங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. வண்டியினுடைய அவுட்டர் நான் காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா வெல் மெயின்டைன் இருக்கிற வண்டி வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அழகு அப்பா எப்படி இருக்குதுங்க நிசான் மைக்ரா முட்டைக்கோழி வண்டி, அருமையாக இருக்குது. அதனால் மறக்காமல் எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிசான் மைக்ரா நீங்கள் வச்சுருந்தாலோ ட்ராவல் பண்ணாலோ இல்லை எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டீம்.